இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு சிம்பிளான கேள்வி. மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டா உங்க பதில் என்னவா இருக்கும்? மரணமா? அதுக்கப்புறம் என்னடா இருக்கு, அதான் லைஃபே முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு தான் நம்மள பல பேரும் பதில் சொல்லுவோம். ஆனா நம்மளாம் இப்படி சொன்னாலும் சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மரணத்துக்கு அப்புறமா தான் பாஸ் நம்மளோட மறுபிறவி வாழ்க்கையே ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதுல இன்னும் சில பேர் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு சொர்க்கமும் பாவத்துக்கு நரகமும் மரணத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் கூட ஒரு விஷயத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. அது என்னன்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமா ஒரு பின் விளைவு இருக்கும், அதுதான் கர்மா அப்படின்னு கூட சொல்லி வச்சிருந்தாங்க. அதனால நம்ம வாழும்போது ஒழுக்கமா வாழாம அடுத்தவங்களுக்கு தீங்குகள் செஞ்சோம்னா இறந்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போய் அந்த பாவத்தை தீர்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எஸ், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில எழுதப்பட்டது தான் கருட புராணம். இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மனுஷங்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக மட்டும் எழுதப்பட்டது கிடையாதுங்க. அவங்கள நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். அதுலயும் முக்கியமா நம்ம செய்யற சின்ன சின்ன தப்பு கூட இறந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு இதுல தெளிவா சொல்லி இருக்காங்க. அப்படி இந்த கருட புராணத்துல கிட்டத்தட்ட 28 நரகங்களை பத்தி சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம வாழும்போது எந்த மாதிரியான தப்பு செஞ்சா எந்த நரகத்துக்கு போக போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவுல முழுசா பேச போறோம். இதை நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இதை நாங்க உங்ககிட்ட திணிக்கணும்னு நினைக்கல. ஆனா இதுல சொல்லி இருக்கிற மேக்சிமம் விஷயங்கள் எல்லாமே மனுஷனை ஒரு நல்ல பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்படிங்கிறத நாங்க இங்க தெளிவுபடுத்திக்கிறோம். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். போறதுக்கு முன்னால அரசியல் முதல் ஆன்மீகம் வரையிலான சுவாரஸ்யமான கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கருட புராணத்துல எழுதியிருக்கிற 28 நரகங்கள்ல முதலாவது நம்ம பார்க்க போறது தாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகம். அதாவது காரிருள் நரகம். வாழும்போது யாரெல்லாம் அடுத்தவங்களோட சொத்து பணத்தை ஏமாத்தி பறிக்கிறாங்களோ, இல்லைன்னா அடுத்தவங்களோட மனைவி குழந்தைகளை கொடுமைப்படுத்தி ஏமாத்துறாங்களோ, அவங்க எல்லாரும் இந்த நரகத்துக்கு தான் போவாங்களாம். இந்த நரகம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஃபுல்லா காரிருள் சூழ்ந்த, அதாவது கும் இருட்டா இருக்கக்கூடிய ஒரு நரகம் தான். இந்த நரகத்துக்கு போறவங்களை யமதூதர்கள் கயிற்றால நல்லா கட்டி இந்த நரகத்துக்குள்ள வீசிடுவாங்க. அங்கேயும் சும்மா விட மாட்டாங்க பாஸ். பசி, தாகம், வலியால மயங்கி விழுகிற வரைக்கும் ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். கருட புராணத்துல ரெண்டாவதா நம்ம பார்க்க போற நரகம் அந்த தாமிஸ்ரம், அதாவது கண் பார்வையை பறிக்கக்கூடிய குருடாக்கும் இருள் நரகம். இந்த நரகத்துக்கு யார் போவாங்கன்னா, வாழும்போது தன் கூட இருக்கிற கணவன் அல்லது மனைவிக்கு துரோகம் பண்றவங்க, அப்புறம் அடுத்தவங்களோட லைஃப் பார்ட்னரை ஏமாத்தி இன்பம் காணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் போவாங்க. இந்த நரகமும் இதுக்கு முன்னால பார்த்த நரகத்து மாதிரியே கும் இருட்டாதான் இருக்கும். ஆனா இங்க ஒரு படி மேல போய் கண் பார்வையை இழக்கிற அளவுக்கு பயங்கர இருட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மரங்களோட வேர்கள் நம்ம உடம்புக்குள்ள புகுந்து உடம்ப பிச்சுக்கிட்டு வெளியே வருமா. அந்த வலிய வார்த்தைகளால சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னும், கண்ணும் தெரியாம வலியையும் தாங்க முடியாம அந்த மனுஷன் நரக வேதனையை அனுபவிப்பான் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. மூணாவதா நம்ம பார்க்க போற நரகம் சந்தம்சம், அதாவது நெருப்பு குரடு. இந்த நரகத்துக்கு யாரெல்லாம் போவாங்கன்னு தெரியுமா? தர்மம் செய்யற நல்லவங்க கிட்ட இருந்தும் ஏழைகள்கிட்ட இருந்தும் அவங்களோட செல்வம் நகைகளை திருடுறாங்க இல்லையா, அந்த திருடர்கள் எல்லாம் இங்க தான் அனுப்பப்படுவாங்க. இந்த நரகத்துக்குள்ள எக்கச்சக்கமான இரும்பு குரடுகள்லாம் இருக்குமா. அது எல்லாமே நெருப்புல காட்டி பழுக்க பழுக்க காஞ்சு போய் இருக்கும். அப்படி பழுத்த இரும்பு குரடை வச்சு பாவம் செஞ்சவங்களோட சதைய கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுப்பாங்களாம். கேட்கவே நடுங்குதில்ல. நான்காவதா நம்ம பார்க்க போற நரகம் அவிசி, அதாவது பாறைகள்ல வீசுறது. இந்த நரகத்துக்கு யாரெல்லாம் போவாங்கன்னு பார்த்தோம்னா, கோர்ட்ல இல்லைன்னா வெளியே பொய் சாட்சி சொல்றவங்க, ஒரு விஷயத்துக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அந்த சத்தியத்தை மீறுறவங்க, அப்புறம் வியாபாரன்ற பேர்ல கலப்படம் செஞ்சு மக்களை ஏமாத்துறவங்க, இவங்க எல்லாருமே இந்த லிஸ்ட்ல இந்த நரகத்துக்குள்ள வருவாங்க. இந்த நரகத்துல பிரம்மாண்டமான உயரமான பாறைகள்லாம் இருக்குமா. பாவம் செஞ்சவங்களை அந்த பாறையோட உச்சிக்கு கொண்டு போய் அங்கிருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. கீழே பார்த்தா ஃபுல்லா கூர்மையான பாறைகளா இருக்கும்.
அதுல விழுந்து உடம்பே சிதறிடும். அதோட முடிஞ்சில்ல பாஸ். சிதறின உடம்புக்கு மேஜிக் பண்ணதை போல மறுபடியும் அந்த உடம்பு உயிர் பெற்று மறுபடியும் அந்த பாறையோட உச்சிக்கு கூட்டிட்டு போவாங்க. போய் மறுபடியும் அந்த கூர்மையான பாறைகள் மேல தள்ளி விட்டு உடம்ப சிதறடிப்பாங்க. இந்த சித்திரவதை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா? இதுவரைக்கும் பார்த்த 4 நரகங்களுமே பயங்கரமா இருந்துச்சா? இனிமே நம்ம பார்க்க போற நரகங்களும் படு பயங்கரமா இருக்க போகுது. 5ஆவதா நம்ம பார்க்க போற நரகம் சூலப்பிரோதம், அதாவது சூலத்துல குத்துறது. இந்த நரகத்துக்கு யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நண்பன் மாதிரி கூடவே இருந்து நமக்கு பின்னால முதுகுல குத்துற துரோகிகள் இருக்காங்களே அவங்க, அதுக்கப்புறம் எந்த தப்பும் செய்யாத அப்பாவிகளை தற்கொலைக்கு தூண்டுற கொடுமைக்காரங்க, இவங்க எல்லாரும் இந்த நரகத்துக்கு போவாங்க. இந்த நரகத்துல தரை முழுக்க கூர்மையான சூலாயுதங்களும் ஈட்டிகளும் குத்தி வைக்கப்பட்டிருக்குமா. பாவம் செஞ்சவங்களை அந்த சூலாயுதங்கள் மேல தூக்கி சொருகி வச்சிருவாங்களாம். அப்படி சொருகி வச்ச உடனே அங்க சுத்திட்டு இருக்கிற கழுகுகளும் பருந்துகளும் பறந்து வந்து அவங்கள உயிரோட கொத்தி கொத்தி தின்னுமா. கேட்கறதுக்கே படு பயங்கரமா இருக்குதுல்ல. அடுத்ததா நம்ம பார்க்க போற நரகம் அன்னியன் ஸ்பெஷல் கும்பி பாகம், அதாவது கொதிக்கிற எண்ணெய் தண்டனை. தன்னோட நாக்கு ருசிக்காக மட்டுமே எந்த பாவமும் செய்யாத விலங்குகளையும் பறவைகளையும் கொன்னு சமைச்சு சாப்பிட்றவங்க இந்த நரகத்துக்கு போவாங்க. இது எப்படின்னா, மனுஷனை போட்டு வறுத்து எடுக்கிற மாதிரி பெரிய பெரிய வடச்சட்டிகள் இருக்குமா. அதுல எண்ணெயை ஊத்தி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணெய்க்குள்ள பாவம் செஞ்சவங்களை தூக்கி போட்டு கொதிக்க வைப்பாங்களாம். அதுவும் எத்தனை வருஷம்னு தெரியுமா? இவங்க கொன்ன மிருகத்தோட உடம்புல எத்தனை முடிகள் இருந்ததோ அத்தனை வருடங்கள் அந்த கொதிக்கிற எண்ணெய் சட்டிலேயே இந்த பாவம் செஞ்சவங்களையும் கொதிக்க வைப்பாங்களாம். ரொம்பவே ஒரு டெரரான தண்டனையா இருக்குதுல்ல. அடுத்ததா 7ஆவதா நம்ம பார்க்க போற நரகம் அந்த கூபம், அதாவது இருட்டு கிணறு. சின்ன விலங்குகளை காரணமே இல்லாம வதச்சு கொல்றவங்க இந்த நரகத்துக்கு போவாங்க. இங்க பெரிய பெரிய இருட்டான கிணறுகள் இருக்கும். அதுக்குள்ள இவங்களை தள்ளி விட்டுருவாங்க. அந்த கிணறு சாதாரணமா இருக்காது. கொடூரமான பாம்புகள், தேள்கள், விஷப்பூச்சிகள், அசிங்கமான மிருகங்கள் அப்படின்னு எல்லாமே இருக்கும். அதுங்க இந்த பாவிகளை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விடாம கடிச்சு வதச்சுக்கிட்டே இருக்குமா. அடுத்ததா 8ஆவதா நம்ம பார்க்க போற நரகம் பிராணரோதம். தன்னோட பொழுதுபோக்குக்காகவும் வேடிக்கைக்காகவும் காட்டுல இருக்கிற அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி கொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இந்த நரகத்துக்கு தான் போவாங்க. இந்த நரகத்துல யமதூதர்கள் அவங்களை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் மரத்துல கட்டி வச்சிருவாங்களாம். அந்த பாவிகளை பார்த்து, டேய் இன்னைக்கு நீ தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்ற விதமா அந்த பாவிகள் மேல அம்புகளை எய்துகிட்டே இருப்பாங்களாம். அந்த அம்புகள் அவங்களோட உடம்ப குத்தி கிழிக்கிற வேதனை இருக்கே, அதுதான் இந்த நரகத்தோட தண்டனை. 28 நரகங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போற 9ஆவது நரகமான விசசனம். போலி கௌரவத்துக்காகவும் மூட நம்பிக்கை சடங்குகளுக்காகவும் வாயில்லா ஜீவன்களை பலியிட்டு ஏமாத்துறவங்க இந்த நரகத்துக்கு போவாங்க. இவங்களை இந்த நரகத்துல தலகிலா கட்டி தொங்க விட்டு கூர்மையான ஆயுதங்களை வச்சு உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி சித்திரவதை பண்ணுவாங்க. 28 நரகங்கள்ல அடுத்து நம்ம பார்க்க போற 10ஆவது நரகம் தப்த சூர்மி நரகம், அதாவது கொதிக்கும் சிலை. காம இச்சைக்காக முறையற்ற தகாத உறவுகள் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இந்த நரகத்துக்கு அனுப்பப்படுவாங்க. இந்த நரகத்துக்குள்ள இரும்பால செஞ்ச எக்கச்சக்கமான சிலைகள் இருக்கும். அந்த சிலைகள் எல்லாம் சும்மா இருக்காது, நெருப்புல வெந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். காம இச்சைக்காக தானே போனேன் அப்படின்னா இந்த சிலையை கட்டிப்புடி அப்படிங்கிறது தான் இந்த நரகத்துடைய தண்டனை. கட்டிப்பிடிச்சா வெந்து சாம்பலா போயிடுவேனே அப்படின்னு யாராச்சும் அடம்பிடிச்சா யமதூதர்கள் சாட்டையால சடார் சடார்னு விளாசுவாங்க. அந்த வழி தாங்க முடியாம வேற வழியே இல்லாம அந்த கொதிக்கிற சிலையை போய் கட்டி பிடிச்சேதான் ஆகணும். உடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கருகி போய் நரக வேதனையை அனுபவிப்பாங்க. வஜ்ர கண்டக சால்மலி, இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போற 11ஆவது நரகம், அதாவது முள்மர நரகம். இயற்கைக்கு மாறான மற்றும் மிருகத்தரமான பாலியல் வன்கொடுமைகள்ல ஈடுபடுறவங்க இந்த நரகத்துக்கு போவாங்க. இங்க வஜ்ராயுதம் மாதிரியான கூர்மையான பெரிய முள்ளெல்லாம் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும். அதுல இவங்களை கட்டி வச்சு அவங்களோட கைகளையும் கால்களையும் பிடிச்சு இழுப்பாங்க. அப்படி இழுக்கும்போது அந்த கூர்மையான முட்கள் உடம்ப அப்படியே கிழிச்சு எரிஞ்சிடும். 12ஆவது நரகமா அடுத்து நம்ம பார்க்க போற நரகத்தோட பேர் பியோதம், அதாவது சீல் பிடிச்ச கடல் நரகம். சுத்தபத்தமே இல்லாம ஒழுக்கமே இல்லாம என் வாழ்க்கையில நான் வைக்கிறதாண்டா சட்டம், என்னால ஒழுக்கமா வாழ முடியாதுன்னு வாழ்றவங்க இந்த நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. இங்க இருக்கிற கடல் சாதாரணமான கடல் இல்ல பாஸ். மலம், சிறுநீர், சளி, சீழ் இதெல்லாம் கலந்த
ஒரு கொடூரமான சாக்கடை கடல். அதுக்குள்ள இவங்களை முக்கி எடுப்பாங்களாம். மூச்சு திணறி செத்தாலும் விட மாட்டாங்க. தண்டனை தொடர்ந்துகிட்டே இருக்குமா. அடுத்ததா 13வது நரகம் லாலா பக்ஷம், அதாவது உமிழ்நீர் கடல். காம வெறியில தன்னோட மனைவியை கொடுமைப்படுத்துறவங்க, அப்புறம் வக்கிரமான செயல்களில் ஈடுபடுறவங்க இங்க போவாங்க. இந்த கடல்ல எச்சிலும் உமிழ்நீரும் மட்டும்தான் நிறைஞ்சு இருக்கும். அதுக்குள்ள இவங்களை முக்க வைக்கிறது மட்டும் இல்லாம அதையே குடிக்க வச்சும் கொடுமைப்படுத்துவாங்களாம். சுகரமுகம் அப்படிங்கிற 14வது நரகம் தான் அடுத்து நம்ம பார்க்க போற நரகம். இந்த நரகத்துக்குள்ள அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும், லஞ்சம் வாங்குற ஆபீசர்ஸ், அப்புறம் அப்பாவி மக்களுக்கு தப்பான தண்டனை கொடுக்கிற நீதிபதிகள், இவங்க எல்லாரும் இந்த நரகத்துக்குள்ள தான் தள்ளப்படுவாங்க. நம்ம வெயில் காலத்துல கரும்பு ஜூஸ் குடிப்போம்ல, கரும்பு மிஷினுக்குள்ள விட்டு எப்படி நசுக்கி பிழிகிறாங்களோ அதே மாதிரி இந்த நரகத்துல பெரிய பிரம்மாண்டமான இயந்திரங்கள்லாம் இருக்கும். அதுக்குள்ள இந்த பாவிகளை போட்டு நசுக்கி பிழிஞ்சு எடுப்பாங்களாம். அவங்க வலியால கதறி அழுதாலும் விடமாட்டாங்க. கருட புராணத்துல சொல்லியிருக்கிற 28 நரகங்கள்ல அடுத்து நம்ம 15வதா பார்க்க போற நரகம் வைதரணி நரகம், அதாவது ரத்த நதி நரகம். பணமும் அதிகாரமும் இருக்கின்ற திமிர்ல தர்மத்தை மீறினவங்க, சமூக விதிகளை தன்னோட சுயநலத்துக்காக பிரேக் பண்றவங்க இங்க போவாங்க. இங்க ஓடுற நதி சாதாரண தண்ணி இல்ல, ரத்தம், சீழ், மலம், சிறுநீர், எலும்புகள் எல்லாம் மிதக்கிற ஒரு கொடூரமான நதி. அதுக்குள்ள இவங்களை தள்ளி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நதிக்குள்ள இருக்கிற கொடூரமான ஜந்துக்கள் இவங்களை எல்லாம் கடிச்சு குதறும். அதனாலதான் அந்த நதியே ரத்த வெள்ளமா ஓடிட்டு இருக்குன்னு கூட சொல்றாங்க. அடுத்ததா 16வதா நாம பார்க்க போற நரகம் சாரமே யாதனம். ஊரையே தீ வச்சு அழிக்கிறவங்க, பொதுமக்கள் குடிக்கிற தண்ணியிலையும் சாப்பாட்டுலையும் விஷத்தை கலக்கிறவங்க, கூலிப்படை வச்சு கொலை பண்றவங்க இங்க போவாங்க. இந்த நரகத்துல வஜ்ரம் மாதிரியான பற்கள் இருக்கக்கூடிய 720 கொடூரமான நாய்கள் இருக்குமா. அதுங்க இந்த பாவிகளை சூழ்ந்து நின்று கடிச்சு துண்டு துண்டா கடிச்சு கொதறிடுமா. அடுத்ததா 17வதா நம்ம பார்க்க போற நரகம் அயபானம் அப்படிங்கிற நரகம், அதாவது இரும்பு குழம்பு நரகம். உயர்ந்த ஆன்மீக பதவியிலேயோ இல்ல சமூக பொறுப்புலையோ இருந்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தப்பான காரியங்கள் பண்றவங்க, மது அருந்திவிட்டு அசிங்கமா நடப்பவங்க இங்க போவாங்க. யமதூதர்கள் இவங்களை தரையில படுக்க வச்சு நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து வாயை பலவந்தமா திறந்து கொதிக்க கொதிக்க இருக்கிற உருகிய இரும்பு திரவத்தை வாய்க்குள்ள ஊத்துவாங்க. எவ்வளவு ரணக்கொடூரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அடுத்ததா 18வதா நம்ம பார்க்க போற நரகத்தோட பேரு ரக்ஷோகண போஜனம், அதாவது அரக்கர்களின் விருந்து நரகம். நரபலி கொடுக்கிறவங்களும் மனித மாமிசத்தை சாப்பிட்றவங்களும் கொடூரமான வக்ரபக்தி இருக்கிறவங்களும் இங்க போவாங்க. இங்க இருக்கிற அரக்கர்கள் இவங்களை எல்லாரையும் வெட்டி அவங்களோட ரத்தத்தை குடிச்சு மாசா டான்ஸ் கூட ஆடுவாங்களாம். 28 நரகங்கள்ல 19வதா நம்ம பார்க்க போற நரகம் அவட நிரோதன நரகம், அதாவது புகை குகை நரகம். சைக்கோத்தனமா அடுத்தவங்களை குகையிலேயோ இருட்டு அறையிலேயோ இல்ல மண்ணுக்குள்ள குழி தோண்டியோ அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றவங்க இந்த நரகத்துக்கு போவாங்க. இவங்க எல்லாரையும் அண்டர் கிரவுண்ட் குழிக்குள்ள போட்டு அடைச்சு அதுக்குள்ள கொடூரமான விஷ வாயுவையும் திறந்து விட்டு அதோட கொடுமையான புகையையும் சேர்த்து விட்டு மூச்சு விட முடியாம திணறடிச்சு சாகடிப்பாங்களாம். 20வதா நம்ம பார்க்க போற நரகத்தோட பேரு ரௌரவம், அதாவது வதைக்கும் மிருகங்கள் கொண்ட நரகம். மற்றவங்களோட கஷ்டத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னோட சுயநலத்துக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் மற்ற உயிர்களை அழிச்சு வாழ்றவங்க இங்க போவாங்க. இங்க ரூரோ அப்படிங்கிற கொடூரமான விஷ நாகங்களும் விலங்குகளும் இருக்கும். அதுங்க இவங்களோட சதைய துடிக்க துடிக்க பிச்சு தின்னுமா. 21வது நரகத்தோட பேரு மகாரௌரவம், கொடிய அரக்க மிருகங்கள். இந்த நரகமும் இதுக்கு முன்னால நம்ம பார்த்த நரகத்தை மாதிரியே தான் இருக்கும். ஆனா இங்க இருக்கிற கிரவ்யாதா அப்படிங்கிற மிருகங்கள் பாவம் செஞ்சவங்களை பார்த்தோன்னே உயிரோடவே கடிச்சு தின்றுமா. அது மட்டும் இல்லாம அரக்கர்களும் இவங்களை ஓட ஓட வேட்டையாடுவாங்களாம். 22வது நரகத்தோட பேரு காலசூத்திர நரகம், அதாவது எரியக்கூடிய செம்பு நரகம். வயசுல மூத்தவங்களை மதிக்காம அவமானப்படுத்தினவங்க, பெத்த அம்மா அப்பாவையும் முன்னோர்களையும் தவிக்க விடுறவங்க இங்க போவாங்க. இந்த நரகம் முழுக்க முழுக்கவே செம்பால ஆன நரகம். மேல கொதிக்கிற சூரியன், கீழே எரியிற நெருப்பு,
நரகமே தகிச்சுக்கிட்டு இருக்கும். அதுல இவங்களை இறக்கி விட்ட உடனே உடம்பெல்லாம் கருகி வலியால அலறி ஓடுவாங்க. 23வது நரகத்தோட பேரு அசி பத்திரவன நரகம், வாலிலை காடு நரகம். சுயநலத்துக்காக தர்மத்தை மீறவங்க, நேர்மையற்ற வழியில போறவங்க இங்க போவாங்க. இது ஒரு காடு. ஆனா இங்க இருக்கிற இலைங்க எல்லாமே கத்தி வாள் மாதிரி ரொம்பவே கூர்மையா இருக்கும். யமதூதர்கள் சவுக்கால அடிக்க பாவிகள் எல்லாம் இந்த இலைகளுக்கு நடுவுல ஓடணும். ஓடும்போது உடம்பெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் கொட்டும். கீழே விழுந்துட்டா நாய்களை வச்சும் கடிக்க வச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. 24வதா நம்ம பார்க்க போற நரகத்தோட பேரு இன்னொரு அன்னியன் ஸ்பெஷல், கிருமி போஜன நரகம். அதாவது புழுக்களோட உணவு நரகம். பசிக்குதுன்னு வீட்டுக்கு வந்த விருந்தினர்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கோ வயசானவங்களுக்கோ சாப்பாடு கொடுக்காம தான் மட்டும் சுயநலமா ஒளிச்சு வச்சு சாப்பிட்றவங்க இங்க போவாங்க. இந்த நரகத்துல ஒரு பெரிய புழுக்கள் நிறைந்த ஏரி இருக்குமா. பாவம் செஞ்சவனை ஒரு புழுவா மாத்தி அதுக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க. மற்ற புழுக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாவிகள் உடம்ப கடிச்சு குதறி சாகடிக்குமா. 25வதா நம்ம பார்க்க போற நரகத்தோட பேரு சார கார்த்தப நரகம். தலைகீழான தவம் இருக்கக்கூடிய நரகம். நல்லவங்களையும் பெரியவங்களையும் காரணமே இல்லாம இன்சல்ட் பண்றவங்க, தலைக்கணம் பிடிச்சவங்க இங்க போவாங்க. இவங்களை கைத்துல தலைக்கீழா கட்டி தொங்க விட்டுருவாங்க. அதுவும் பல வருஷங்களா இந்த வேதனையும் சித்திரவதையும் தொடர்ந்துகிட்டே இருக்குமா. 26வது நரகத்தோட பேரு தண்ட சுக நரகம், பாம்புகளின் இருப்பிடமான நரகம். பாம்பு மாதிரி வஞ்சக குணம் வச்சுக்கிட்டு மற்றவங்களை கோபத்தாலையும் துரோகத்தாலையும் துன்புறுத்துறவங்க எல்லாருமே இங்க போவாங்க. இந்த நரகத்துல 5 தலை 7 தலை கொண்ட நாகங்கள்லாம் இருக்குமா. அதுங்கெல்லாம் சேர்ந்து எலி மாதிரி இவங்களை நசுக்கி கொன்னு தின்னுமா. 27வது நரகத்தோட பேரு பரியா வர்த்தன நரகம், கண்கள் பறி போகிற நரகம். பசியால கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம விரட்டி அடிச்சு அவங்க மேல கோவத்தை காட்டுறவங்க இங்க போவாங்க. அங்க இருக்கிற கழுகுகளும் காகங்களும் இவங்களோட கண்ணை கொத்தி திங்குமா. கடைசியா 28வதா நம்ம பார்க்க போற நரகத்தோட பேரு சூசி முக நரகம், அதாவது ஊசி குத்துற நரகம். கையில ஏகப்பட்ட காசு பணம் சொத்து இருந்து கூட அதை யாருக்கும் கொடுக்காம, உதவாம, தர்மம் செய்யாம, ஏன் தன்னோட குடும்பத்துக்கு கூட கொடுக்காம பதுக்கி வைக்கிற கஞ்ச பயலுக எல்லாம் இந்த நரகத்துக்கு தான் போவாங்க. இந்த நரகத்துல இருக்கக்கூடிய ராட்சச ஊசிகளை வச்சு இவங்க உடம்பு முழுக்க குத்தி தச்சு எடுப்பாங்களாம். சோ இந்த 28 நரகங்களை பத்தி கேள்விப்படுற நம்ம எல்லாருக்குமே உடம்பெல்லாம் நடுங்கும் அப்படிங்கிறது தான் நிஜம். ஆனா திரும்பவும் சொல்றோம், இது ஒரு பயமுறுத்துற நோக்கம் கிடையாது. நம்ம வாழ்க்கைய நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் இதெல்லாம். உயிரோட வாழும்போது மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம மத்த உயிர்களை எல்லாம் துன்புறுத்தாம வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது மாதிரி கருட புராணம் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம அது மாதிரி நேர்மையாவும் ஒழுக்கமாவும் வாழ்ந்தா இந்த நரகங்கள்ல இருந்து நிச்சயமா தப்பிச்சிடலாம். இதுல இருக்கிற நரகங்கள் எல்லாம் இருக்குதா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே மனுஷனை ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? இந்த 28 நரகங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல ஒரு காமெடிக்காக சொல்லணும்னா இதுல இருக்கிற நரகங்கள்ல எந்த நரகத்துக்கு நம்ம போயிடவே கூடாது அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பை.